ஓ முருகா! வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவை பாடிய தலத்தைதான் காண உள்ளோம். ஆம், அன்று பெத்தநாயக்கன்பேட்டை என அழைக்கப்பட்ட இந்த இடம் கந்தசுவாமி முருகருக்கு பின்னால் கந்தக்கோட்டம் என மாறிய இடம் இது. இங்கு மூலவர் கந்தசுவாமி, உற்சவர் முத்துக்குமாரர், பெண் தெய்வங்கள் வள்ளி மற்றும் தேவயானை, தல விருட்சம் மகிழம், தீர்த்தம் சரவண பொய்கை, ஆகமம் குமார தந்திரம். கோவிலின் சிறப்பு கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. உற்சவர் முத்துக்குமாரர் தனி கொடி மரத்துடன் உள்ளார். முகத்தில் புள்ளிகளுடன் அழகு காட்சியளிக்கும் இவருக்கே விசேஷ நாட்களில் பிரதான பூஜை நடைபெற்று வருகின்றது. விநாயகர், குளக்கரை விநாயகர், சித்திபுத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனித்தனி சன்னதியில் உள்ளனர். சித்தியும் புத்தியும் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தொங்கவிட்ட கோலத்தில் காட்சி தருகின்றனர். சரவண பொய்கையின் கரையில் ஒரு விநாயகர் இருக்கின்றார். இவர் வலதுபுறத்தில் லக்ஷ்மி தேவியும் இடதுபுறத்தில் சரஸ்வதி தேவியும் உள்ளனர். கோவிலின் தீர்த்தத்தை நம்மீது தெளித்து கொண்டு ஒரே சமயத்தில் இம்மூவரையும் வணங்கினால் கல்வி சிறக்கும், செல்வம் பெருகும், ஞானம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தலத்தின் பெருமை: சுவாமி இவ்விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதினால் பீடம் இல்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். அளவில் மிக சிறிய மூர்த்தியாக உள்ள இவருக்கு இருபுறமும் வள்ளி, தேவயானை ஆகியோர் தனித்தனி சன்னதியில் உள்ளனர். மூலவருக்கு நேரே வாயில் இல்லை. அவருக்கு கொடிமரத்திற்கு இடையே துளைகளுடன் சுவர் மட்டுமே உள்ளது. வருடந்தோறும் தை மாதத்தில் 18 நாட்கள் இங்கு பிரதான திருவிழாக்கள் நடைபெற்று வரும். கந்தக்கோட்டம் கோயிலுக்கு வாங்க, உங்க கஷ்டத்தை முருகர்கிட்ட சொல்லுங்க. இப்ப நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அரோகரா.